கிட்டத்தட்ட வாழ்வா சாவா போட்டிதான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு. ஏனெனில் தாம் விளையாடிய முதல் போட்டியில் இரு அணிகளும் தோல்வியை தழுவியிருந்தன. மீதமுள்ள இரு லீக் போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் தோற்றால் கூட தொடரில் இருந்து வெளியேற வேண்டியதுதான். இதனை நெருக்கடியான சூழலில் நடந்தது குரூப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே நடந்த 8வது லீக் போட்டி. லாகூர் கடாஃபி மைதானத்தில் நடந்த மோதலில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கை தேர்வு செய்தது. டாஸ் குறித்து பேசியிருந்த ஆப்கான் கேப்டன் ஹஸ்மதுல்லா 2வது இன்னிங்ஸில் ஆடுகளம் சுழலுக்கு உதவும் என நம்புகிறேன் என தெரிவித்திருந்தார். ஏனெனில் ரஷீத் கான், நூர் அகமது மற்றும் முகமது நபி என மும்முனை சுழல் தாக்குதலோடு இருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணி. அதே சமயம் மெதுவாக பந்து வீசுபவர்களுக்கு எதிராக இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களின் ஆட்டமும் சிறப்பாக இல்லை. டாஸ் தொடர்பாக பேசிய இங்கிலாந்து கேப்டன் பட்லர், டாஸ் வென்றிருந்தால் நாங்களும் முதலில் பேட்டிங்கையே தேர்வு செய்திருப்போம், எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும் போட்டி என தெரிவித்திருந்தார். ஆம், பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் ஆப்கன் தொடக்க வீரர்கள் களமிறங்கினர். ஆரம்பத்திலேயே 3 விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக விழுந்தது. ஆர்ச்சர் முக்கிய பேட்ஸ்மேன்களான குர்பாஸ், அடல், ரஹ்மத் போன்றோரை அடுத்தடுத்து வெளியேற்றினார். 10 ஓவர்களில் 39 ரன்களை மட்டுமே எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து திணறியது ஆப்கானிஸ்தான் அணி. ஆனால் களத்தில் இருந்த இப்ராஹிம் எந்த பதற்றமும் இன்றி ஆட்டத்தினை தொடர்ந்தார். ஆப்கானிஸ்தான் அணியின் கேப்டன் ஹஸ்மதுல்லா 40 ரன்களில் வெளியேறினாலும் ஓமர்சாய், நபியுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்த இப்ராஹிம் அணியை மொத்தமாகவே சரிவிலிருந்து மீட்டார். இப்ராஹிமின் அதிரடியால் இறுதி 9 ஓவர்களில் மட்டும் ஆப்கானிஸ்தான் அணி 108 ரன்களை குவித்தது. 50 ஓவர்கள் முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 320 ரன்களை எடுத்தது. கிட்டத்தட்ட இறுதி வரை களத்தில் இருந்த இப்ராஹிம் 146 பந்துகளில் 177 ரன்களை குவித்தார். இதன் மூலம் ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடர்களில் அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். அது மட்டுமின்றி ஆப்கான் அணிக்காக அடிக்கப்பட்ட அதிகபட்ச தனிநபர் ஸ்கோராகவும் இது அமைந்தது. 326 எனும் இமாலய இலக்கினை கொண்டு களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு தொடக்கம் அத்தனை சிறப்பாக அமையவில்லை. 3வது ஓவரில் பில் சால்ட், 6வது ஓவரில் ஸ்மித் என அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். பின் ஜோ ரூட் மற்றும் பென் டக்கட் இணைந்து அணியை சரிவிலிருந்து மீட்க முடிந்தனர். ஆனால் 38 ரன்களில் டக்கெட் வெளியேற பின் வந்த ஹாரி புரூக், ஜாஸ் பட்லர் போன்றோரும் சொற்ப ரன்களில் வெளியேறினர். சிறு சிறு பார்ட்னர்ஷிப்கள் தொடர்ந்து அமைந்தாலும் அணியை வெற்றிக்கு அழைத்து செல்லும் அளவுக்கு பெரிய பார்ட்னர்ஷிப்பாக அது மாறவில்லை. இதுதான் ஆப்கானிஸ்தானை மீண்டும் மீண்டும் ஆட்டத்திற்குள் கொண்டு வந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தானின் பேட்டிங்கின் போது சிறு சிறு பார்ட்னர்ஷிப்கள் அமைந்தது அணியின் பெரும் பலமாக அமைந்தன. இறுதியில் இங்கிலாந்து அணி 49.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 317 ரன்களை மட்டுமே எடுத்து 8 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. சிறப்பாக பந்து வீசிய ஆப்கானிஸ்தான் அணியில் ஓமர்சாய் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். ஆட்ட நாயகனாக இப்ராஹிம் தேர்வு செய்யப்பட்டார். பாகிஸ்தான், வங்கதேசம் வரிசையில் தற்போது இங்கிலாந்து அணியும் 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை இழந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணியோ இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதிக்கான வாய்ப்பை தக்க வைத்தது. வரும் 28ஆம் தேதி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது ஆப்கானிஸ்தான் அணி.